திகட்டாம இருக்க ஒரு ஸ்வீட்டையும், அப்புறமா சாப்பிட்டு நாவுல தொட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட்டையும் நம்ம பண்ணி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். இன்னைக்கு நம்ம பால் போலி தாங்க பார்க்க போறோம். மைதா, சர்க்கரை, தேங்காய், கசகசா, ஏலக்காய் போதுங்க. மைதா வந்து 2 கப் எடுத்துக்கிட்டாச்சுங்க. அந்த 2 கப்புக்கு சர்க்கரை வந்து 1 கப்புக்கு 3/4 கப்பு போதுங்க. இல்லைன்னா அரை கப்பே கூட போதும். கொஞ்சம் திதிப்பு கூடுதலா இருக்கிறதுக்காக நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் சர்க்கரை போதுங்க. 3/4 கப்புன்றத வந்து 1/2 கப்பு, அதாவது ஒரு ஒரு டம்ளர் மைதா, 2 டம்ளர் மைதாக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கிட்டாச்சுங்க. இதை வந்து தனித்தனியா எடுத்து வச்சாச்சு. அப்புறம் தேங்காயும் நம்ம துருவி எடுத்துக்க போறோங்க. எல்லாமே ரெடி பண்ணி நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். மைதாவில் வந்து அரை ஸ்பூன் ஏலக்காய் தூளும், ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு தூளும், கசகசா வந்து ஒரு ஸ்பூனும் போட்டு தேங்காயும் அதில் போட்டுட்டு கொஞ்சமாக எல்லாம் கலந்து விட்டுட்ட பின்னாடி கொஞ்சம் கலந்து எடுக்க போகிறாங்க. இது எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கசஞ்சி எடுத்துக்க வேண்டியது தான். இது கொஞ்சம் டைட்டா பிசைய போறோம். அதனால கொஞ்சம் அதெல்லாம் பிசைஞ்சு முடிச்ச உடனே எப்பயும் நம்ம சப்பாத்திக்கு எண்ணெய் தடவி வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி எண்ணெயும் கொஞ்சம் தடவி எடுத்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ள நம்ம ஸ்வீட் சிரப்பு ரெடி பண்ணிடலாங்க. எண்ணெயும் தடவியாச்சு. இதை மூடி போட்டு நம்ம தனியா ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம். அது ஊறத்துக்குள்ள நம்ம ஸ்வீட்டு அந்த சர்க்கரைக்கு சிரப்பு தயாரிச்சிடலாமாங்க. அந்த ஸ்வீட்டை வந்து சர்க்கரையை வந்து கொஞ்சம் தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு அதை வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த பதமே போதுங்க. சும்மா நமக்கு எல்லா சர்க்கரையும் கரைஞ்சிட்டு கொஞ்சம் இந்த சுண்டி வந்து பிசு பிசுப்பு தன்மை கையில் ஒட்டும் இல்லைங்களா, சுகர்து அந்த மாதிரி தன்மை வந்தாவே போதும். அது தொட்டு பார்த்தாவே அந்த பிசு பிசுப்பு தன்மை வருது இல்லைங்களா, அப்பவே நம்ம இறக்கி வச்சிடலாங்க. அதுக்குள்ள நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு அது சூடு ஏறினோடனே இதை உருட்டி வச்சு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த எண்ணெய் சூடு ஏறதுக்குள்ள எல்லாமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லாமே நமக்கு தேவையான சைஸ்ல வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுட்டோங்க. இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிக்க போறோம். அதாவது நான் பாதி போட்டு பொரிச்சிட்டு திருப்பில போட்டு எடுத்துட்டு அப்புறம் பாதி செய்ய போறேங்க. இதில் வந்து அந்த எண்ணெய் காஞ்ச உடனே இது நல்லா நம்ம பூரி பதத்துல நல்லா புத்துன்னு வருங்க. இது மாதிரி நான் பாதி பூரி அந்த பாதி தேய்ச்சி வச்சிருந்தேன் இல்லைங்களா, அதில் பாதி மட்டும் போட்டு அந்த சுகர் சிரப்ல போட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறமா அடுத்தது செய்ய போறேன். இதை நம்ம 2-3 பேரா செய்யும் போது கொஞ்சம் செய்ய செய்ய சுகர் சிரப்ல போட்டு போட்டு எடுக்கலாம். ஏன்னா அந்த சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் மைல்டா லைட்டா வந்து சூடா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால அப்பப்போ போட்டு எடுத்துக்கலாங்க. அதில் இது பூரியும் செஞ்சாச்சு. லைட்டா அந்த சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் சூடா இருக்குங்க. ரொம்ப அது கையில பட்டா மிதமான சூடு தான், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் பூரி வந்து உதிர்ந்து போயிடும், எடுக்கும் போதே உதிர்ந்து போயிடும். லைட்டா சூடா இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நம்ம பாதி பூரியை போட்டு எடுத்து அதில் பரட்டி எடுத்து ஒரு பாக்ஸை எடுத்து வைக்க போறோங்க. அதெல்லாம் பாதி பூரி செஞ்சுட்டேன். இதை கொஞ்சம் மிதமான சூடுல சிரப்பு இருக்கும் போது அதில் போட்டு எடுக்க போறேங்க. ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து அந்த பாத்திரம் ஒரு பாத்திரத்துல தனியாக எடுத்து வச்சுக்க போறேங்க. இது ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒவ்வொரு பாக்ஸ்லயா மாற்றி வச்சுக்கலாம். இதுவும் அந்த பூரியும் கொஞ்சம் சூடாகவே தான் இருக்கும். இதுவும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். லைட்டாக மிதமான சூடில் தான் இருக்கும். எல்லாமே எடுத்து அந்த ஒரு செட் ஆஃப் வந்து எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்த செட் ஆஃபும் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளே இந்த சிரப்பை லைட்டாக மிதமான சூடு பண்ணி லைட்டாக சூடு ஏற்றிட்டு மறுபடியும் அந்த இதில் நம்ம அதில் போட்டு அந்த சிரப்பில் போட்டு எடுக்க போகிறோங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம 2 நாள் கூட வச்சிருந்து சாப்பிடலாம். உடனே சாப்பிடலாம், கொஞ்சம் ஊற விட்டுட்டு சாப்பிடலாம். உடனே சாப்பிடணும்னா நம்ம இந்த சிறப்பு மீன் இருக்கு இல்லைங்களா, அது மேலே ஊற்றிக்கலாம்.
இல்ல வேண்டாம் இது கொஞ்சம் தித்திப்பு கூடுதலா இருக்கும் சிறப்பு மேல ஊத்துனா. இல்ல வேண்டாம் அப்படின்னா ஊற வச்சு சாப்பிடணும்னா கொஞ்சம் பொறுமையாவே இந்த சிறப்ப ஊத்தாம எடுத்துக்கலாங்க. இங்க பாருங்க சுவையான பால் போலி எங்க வீட்ல ரெடிங்க. இத நம்ம 2 நாள் 3 நாள் கூட வச்சிருந்து சாப்பிடலாம். இது யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா குடுத்தீங்கன்னா வித்தியாசமா சாப்பிடுவாங்க. இது சாப்பிடவும் சுவையா இருக்குங்க. நீங்களும் உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.